அஜித் சார், விஜய் சார் இருக்கு அந்த உயரத்துல ம். அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் கமல் சாரும் அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது அந்த சமயத்திலேயே சுந்தர் சி சார் அவங்க 2 பேரை வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு. 2 பேரையும் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு. இப்போ எப்பயும் ஒரு பிரைம் டைம்ல இருக்கும்போது நம்ம சொல்றதுதான் ப்ரோ அங்க சட்டம். நம்ம சொல்றதுதான் எல்லாரும் கேட்டு ஆகும். அப்பவே அவங்க 2 பேரை ஹேண்டில் பண்ண ஒரு மனுஷன் இப்போ அவங்க 2 பேரை ஹேண்டில் பண்ண முடியாது. இது நல்ல கேள்வி. இதுதான் நான் வைக்கிற ஒரு பாயிண்ட். இங்க அதெல்லாம் நடக்கல. இந்த கதை விவாதம் அதுல பிரச்சனை அது எதுவுமே நடக்கலன்றதான் என்னோட பாயிண்டா இருக்கு. ஏன்னா நடுவுல ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு ஐடியல் ரெசார்ட்ல வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2-3 வாட்டி ரஜினி சார் கிட்ட கதை சொன்னதாகவும் அது நிராகரிச்சதாகவும் கமல் சார் சொன்னதாகவும் அதை நிராகரிச்சதாகவும் நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை நிராகரிப்பு இருந்தால் கூட டுவர்ட்ஸ் த பாயிண்ட்ல கண்டிப்பா ரஜினி சார் கிட்டயும் ஒரு கதை இருக்கும், ஒரு லைன் இருக்கும், கமல் சார் கிட்டயும் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன்ல டிராவல் பண்ணி போறாங்க. இவ்வளவுதான். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான் சுந்தர் சி சார்.